கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை கொடுத்த தேவாதி தேவனை நாம் எக்காலத்திலும் துதிப்போம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்ன சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும். ஆண்டவரே, உங்கள் பரிசுத்தமுள்ள நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூயாதி தூயவரே, எங்கள் நல்லவரே, எங்கள் வல்லவரே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் துதியிலே நிரம்பி வாழ கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த கிருபைகளை தருவீராக. தாமே துதியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து நடத்துவீராக, வல்லமையை தந்து எங்களை நடத்துவீராக. உமக்கு நன்றி. ஆமென். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும். இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் மகிமையை நாங்கள் கண்டு உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 92 அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல வாசித்த இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மை பல காரியங்களாலே சந்தோஷப்படுத்துகிறார். நம்ம சந்தோஷமாக இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நம்ம துக்கமாக இருப்பது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. நம்முடைய சந்தோஷத்தை விரும்பித்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை அழகாக படைச்சு நாம் சந்தோஷப்படுவதற்காக இந்த உலகத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற காலமெல்லாம் நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பமானபடினாலே அவர் என்ன விதத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார்? வாசித்த சங்கீதத்திலே, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஆண்டவருடைய செயல்களினால நம்ம வாழ்க்கையை அவர் சந்தோஷப்படுத்த ஆசைப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய கிரியைகளை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் எந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும் போதும் அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுறார். கர்த்தருடைய செய்கைகளை நாம் நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷப்படாமல் இருக்கவே முடியாது.
யோசித்து பாருங்கள், எத்தனை நேரம் நெருக்கப்பட்டீங்க, உடைக்கப்பட்டீங்க, சோர்ந்து போனீங்க, பலவீனப்பட்டீங்க, வியாதிப்பட்டீங்க, தோல்வி அடைஞ்சீங்க, தனிமைப்படுத்தப்பட்டீங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? இல்லை. அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து மறுபடியும் உயர்த்தி அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகத்தானே இன்றைக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு. அவருக்குள்ள நம்மளை மகிழ்ச்சியாக்கத்தானே செஞ்சுருக்கிறாரு. துக்கம் வந்தது, பாடுகள் வந்தது, ஆனால் அதெல்லாம் நீக்கி நம்மளை மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு உங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறாரு. இன்றைக்கி என்ன காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது? வியாதி துக்கப்படுத்துகிறதா? பயம் உங்களை துக்கப்படுத்துகிறதா? அல்லது நீங்கள் எது நிமித்தம் இந்த நாளில் துக்கமாக இருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். வறுமை உங்களை துக்கப்படுத்துகிறதா? என்ன காரியம் உங்களை துக்கப்படுத்தினாலும் இன்றைக்கி ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரை நீங்கள் இன்றைக்கு ஒரு கிரியை செய்து என்னை மகிழ்ச்சி ஆக்கும். சங்கீதக்காரனுடைய அனுபவம் சொல்கிறார், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினேர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சொல்கிறாரு, உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அப்படின்னா அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் தெய்வம் ஏதோ ஒரு நன்மை செஞ்சதுனால அவர் சந்தோஷமாக இதை பாடுறார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? செய்ததை நினச்சி நன்றியோடு அவரை துதிங்க. அப்படி துதிக்கும்போது இன்னும் நிறைய செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் தகப்பனே உம்முடைய செய்கைகளினால எங்களை சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கி என்ன காரியத்தில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோமோ அதில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, பயத்திலிருந்து ஒரு விடுதலை, போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை எங்களுக்கு தந்து நீர் எங்களை இந்த நாளில் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன காரியம் துக்கப்படுத்துகிறதோ அந்த துக்கம் இப்பொழுது நீங்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்படியே செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.